திரு லெனின் அவர்களே, திரு மகேந்திரன் அவர்களே, திரு அம்ஷன்குமார் அவர்களே, அருண் நண்பர்கள், படச்சூழல் நான் பெரும்பாலான இதுகள் நான் படிச்சிருக்கேன். இது 2 வருஷம் முடிஞ்சிட்டு 3வது வருஷம் போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் சினிமாவில் யார்கிட்டையுமே நான் அசிஸ்டண்ட்டாக போய் ஜாயின் பண்ணாமல் சினிமாவுக்கு வந்த ஒரு ஆள். அது எப்படி சாத்தியமாச்சுனாக்கா, 70களில் வந்து வெறி பிடிச்ச மாதிரி சினிமா மேகசின்ஸு, சினிமா புத்தகங்கள், ஆங்கிலத்தில் ஸ்க்ரீன் பிளேஸ் இதெல்லாம் படித்து தான் வந்து சினிமா பற்றி ஒரு அறிவை உருவாக்கிட்டேன். வேறுபடி நான் என்னுடைய முதல் படத்துக்கு முதல் நாள் அன்றைக்கி தான் நான் கேமராவே தொடரேன். அது எப்படி சாத்தியமாச்சுனாக்கா, இந்த புத்தகங்கள் மூலமாக வந்த அறிவு. எனவே நான் வந்து இந்த புத்தகங்கள் வந்து அது இது போல பதிப்புகளாக இருக்கட்டும், இல்லை வந்து புஸ்தகங்களாக இருக்கட்டும், பப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்முடைய அறிவுக்கு வந்து ரொம்ப பெரிய தீனி போடுறதா நான் நினைக்கிறேன். சினிமா என்பது வெறும் தொழில்நுட்பம் மட்டும் கிடையாது, அது ஒரு டெக்னிக்கல் கிராஃப்ட் கிடையாது. டெக்னிக்கல் கிராஃப்ட் வந்து நீங்கள் ரொம்ப சுலபமாக கற்றுக்கலாம். இன்னைக்கு இருக்க பிரச்சனை அதுதான். இன்னைக்கு ரொம்ப பேர் சுலபமாக கற்றுக்கிறாங்க டெக்னிக்கல் கிராஃப்ட். அது கற்றுக்கும்போது என்ன நினைச்சிடறாங்கனாக்கா, நம்ம சினிமா தெரியும்னு நினைச்சிடறாங்க. சினிமா என்பது என்னை பற்றிட்டு சப்ஸ்டான்ஷியல் பார்ட் தான் ரொம்ப முக்கியம். சினிமாவில் நீங்கள் சொல்ல வருகிற கருப்பொருள், அவர் சார் சொன்ன மாதிரி, மகேந்திரன் சார் சொன்ன மாதிரி சொல்லுங்க, அதாவது பாடுபொருள்னு சொல்லுவோம் நம்ம நல்ல சங்கால இலக்கியத்தில் சொல்கிற மாதிரி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அது எப்படி சொல்ல போகிறீங்க, இதுதான் சினிமாவுடைய கேமரா. இன்னைக்கு லேட்டஸ்ட் கேமரா என்ன, அது எத்தனை அதனுடைய ஆர்பிஎம் என்ன சமாச்சாரம், இதெல்லாம் கிடையாது. அது வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு அக்வயர்ட், இட் கேன் பி ஈஸிலி அக்வயர்ட். இந்த கேட்ஜெட்ஸ் நாலேஜ் வந்து இட் கேன் பி. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸுடைய ஒரு மேஜர் ப்ராப்ளம். ஏன்னா நான் வந்து இன்னைக்கு ஃபிலிம் இன்ஸ்டியூட் கூட ரொம்ப பந்தப்பட்டிருக்கேன். எனக்கு கேரளாவில் வந்து ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சுட்டு தான் வந்திருக்கேன். இப்போ என்னை வந்து தெலுங்கானாவில் ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறதுக்காக என்னை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நான் என்ன அசோசியேட் பண்ணியிருந்தேன். இப்போ இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுடைய மிகப்பெரிய ப்ராப்ளமாக நான் கருதுறது என்னன்னா, ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த கிராஃப்ட் ரொம்ப சுலபமாக இருக்கும். நீங்கள் யார்கிட்டையும் இப்போ கற்றுக்க வேண்டியதில்லை. ஈவன் இந்த டியூட்டோரியல் பார்த்தாவே போதும் கற்றுக்கலாம். இன்னைக்கு இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் அப்படி தான் வந்துட்டு இருக்கு. ஆனால் கற்றுக்க முடியாத ஒரு விஷயம் என்பது என்னன்னாக்கா, சமூக பார்வைகள், படிக்கிற விஷயம், ஒரு இலக்கிய அனுபவங்கள், வாழ்க்கை அனுபவங்கள், இதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் வந்து சினிமாக்காரங்க வரும்பொழுது இது ஒரு அர்ஜென்ட்டாக நீங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ எனவே வந்து அதுக்கு வந்து நிச்சயமாக வந்து இது போல புஸ்தகங்கள், இது போல பப்ளிகேஷன்ஸ், பத்திரிகைகள் வந்து மிகப்பெரிய ரோல் செய்யும் நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன இந்த சூழல் படச்சூழலுடைய இது எந்த ஆடியன்ஸ் அட்ரஸ் பண்ணுது, இது யாருக்காக இது வருகிறது என்பதை பற்றி எனக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. இன்னைக்கு போய் மற்ற ஊர்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா, நான் கேரளாவில் தான் நான் 25 வருஷம் நான் கேரளாவில் ஐஏஎஸ் ஆஃபீஸராக பணியாற்றிருக்கேன். மகாராஷ்டிராவில் ஒரு 4 இயர்ஸ் நான் இருந்திருக்கேன். டெல்லியில் நான் போயிருக்கேன். நான் வட இந்தியாவில் பல மாநிலங்களுக்கு நான் போயிருக்கேன். எந்த மாநிலத்திலுமே இப்படிப்பட்ட ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அங்கெல்லாம் சினிமா, ஈவன் பீகாரில் கூட சினிமா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க அவங்க ரொம்ப ஜாதிய சொசைட்டியாக இருக்காங்க. அங்கே வேற பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள் எவ்வளோ இருக்கு. சினிமாவுக்கு அவங்க சமமே கிடையாது. ஒரு ஷாருக்கான் ஃபிலிம்லாம் அவங்க ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. நீங்கள் கேரளாவுக்கு போனீங்கன்னாக்கா, கேரளாவில் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். அரசியல் எது, சினிமா எதுல இன்னைக்கு பார்த்தா தெரியும். இன்னைக்கு ஒரு திலீப்ன்ற ஒரு நடிகை அரெஸ்ட் பண்றாங்க, எல்லாம் கூவுறாங்க, டோயின் போடுறாங்க. அப்போ வெல்கம் டு சென்ட்ரல் ஜெயின்னு ஒரு படம் வந்திருக்கு. அவர் அதுக்காக எல்லாம் வெல்கம் டு சென்ட்ரல் ஜெயில், ஒரு மிகப்பெரிய ஒரு பாப்புலரான ஒரு சினிமா நடிகனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகும்பொழுது எல்லாம் வெல்கம் டு சினிமா ஜெயில். அது ஐடி என்னன்னா, அந்த எந்த ஊர் காரணம், அந்த ஊர்ல கேஸ் எடுத்திருக்காங்க. அந்த ஊர் அவங்க வீட்டுல இருந்து 800 ஒரு 500 மீட்டர் தூரத்தில் தான் அந்த ஜெயில் இருக்கு. அங்க அவர் ஜெயில போடுறாங்க. ஜனங்கள் வந்து எல்லாம் கூவிட்டு வரவேற்று இருக்காங்க. நம்ம ஊர்ல வந்து கல்லிட்டு வைப்போம் போலீஸ். ஒரு சாதாரண சினிமா நடிகருக்கு அவனுக்கு வந்து பச்சையா திட்டுறான் போன் பண்ணி, நீங்க அவர் விமர்சிச்சான். இதுதான் நம்ம ஊருடைய சமாச்சாரம். ஸோ அவன்
அரசியல் தனியா, சினிமா தனியா வச்சுக்கலாம். இன்னைக்கு சினிமா பத்தி பேசும்போது ரொம்ப சுலபமா பேச முடியும். சினிமா என்பது ஒரு ரொம்ப பொதுவான கலாச்சாரமாக இருந்தா கூட அது ஒரு உன்னத கலாச்சாரம், உன்னத ஒரு சினிமா என்பதை பத்தி நீங்க பேச முடியும். எனக்கு சினிமா பத்தி தெரியும், அது தனி குரூப்பா உட்கார்றோம். அங்க ஒன்றும் இல்லை. நான் ஒரு இன்சிடென்ட், நான் 82ல் நான் முதல் முறையாக கேரளாவுக்கு போறேன். ஒரு அசிஸ்டன்ட் கலெக்டர் மாதிரி நாங்கள் ட்ரெயினியாக நாங்கள் போகும்போது பாலக்காட்டில் வந்து ஒரு கூட்டம். நாங்கள் 5-6 பேர் சும்மா எப்படி இருக்கு எங்களுக்கு தான் புதுசு கேரளா. பக்கத்தில் இருந்தால் கூட கேரளாவில் போய் வாழும்பொழுது பல ஷாக்ஸ் கிடைச்சது. ஸோ அதனால் வந்து அந்த மீட்டிங் போடும்போது பிரேம் நசீர் தான் பேசுகிறார். பல பேர் பேசினாங்க, பிரேம் நசீரும் பேசுகிறார். அப்போ பிரேம் நசீர் வந்து மலையாளத்தில் வந்து எல்லா படத்திலும் நடிக்கிறார். இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமான படத்தில் நடிச்சுட்டு பிரேம் நசீர் அவர் அங்கே பேசுகிறார். ஆனால் அது வந்து ஒரு சமூக கூட்டம், சினிமா சம்பந்தப்பட்ட கூட்டம், ஒரு சோசியல் இதை பற்றி இருக்க கூட்டம். அவர் எழுதி பேசி அவர் அப்போ அவருக்கு கட்சியெல்லாம் சேரலான்ற ஒரு உணர்வோடு அவர் இருக்கார். காங்கிரஸ் சேரலான்ற ஒரு உணர்வோடு இருக்காரு. அப்போ பேசுறாரு. என்ன சொல்றாருனாக்கா, இப்போ மோசமா அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப மோசம், வெறும் லஞ்சவாதிகளாக இருக்காங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள்லாம் எந்த சோதனை கொடுக்கறது கிடையாது, இவங்கெல்லாம் ஒரே மோசமான அரசியல் நடத்திட்டு இருக்காங்க, அரசாங்கம் மோசமானது, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு சிஸ்டம் மோசம் சொல்றாங்க. அது மாதிரி சொல்லும்பொழுது ஒருத்தர் ஷாக் ஆகிட்டேன். ஒரு ஆள் எழுந்தேன், பிரேம் நசீரை நீங்கள் சினிமா பார்க்கணும் செய்தாங்க, ഞങ്ങൾക്ക് ഇതൊക്കെ അറിയാം. பிரேம் நசீர் சார், நீங்க உங்க வேலையை மட்டும் செஞ்சா போதும், எங்களுக்கு என்னன்னு தெரியும், அரசியல் என்னன்னு தெரியும், மோசமான அரசியல்வாதி யாருன்னு தெரியும், இல்லை எனக்கு தெரியும், நீங்க அதை மட்டும் பார்க்கணும். இது வந்து என்ன பண்ணுது, இதுல எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய அனுபவம் என்னன்னா, அதாவது அகாடமி வந்து அரசியல் நல்லது எல்லாமே நல்லது நடக்குன்னு கிடையாது. அங்க இருக்கிற அரசியல் நம்முடைய அரசியலோட பெட்டர் ஒழிய பிரச்சனை இருக்கு அங்க இருக்கிற அரசியல் கூட. ஆனால் ஜனங்களுடைய அந்த என்லைட்டன்மெண்ட் இருக்கு இல்லையா, இவன் இது கருப்பு, இது சிவப்பு, இது வெள்ளை, இது கருப்பு, இந்த பிரிக்க இருக்கு. அது வந்து சினிமா மாதிரி ஒரு மீடியத்தை வந்து ரொம்ப செப்பரேட் பண்றதுனால சினிமாவை பார்க்கப்படுது. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து எல்லா சினிமா என்பது அரசியல், சினிமா என்பது சமூகம், நம்முடைய எல்லா பலகீனங்கள் சினிமா இருக்கு. இப்படி எல்லா விதமான சமூகத்துடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகள் இந்த தமிழ் சினிமா இருக்கிறதுனால இதை பிரிக்க முடியல. அதனால வந்து நீங்க அட்ரஸ் பண்றது என்னத்துக்கு, அதாவது இது வெளியான கலாச்சாரமா இல்லை யார் இருக்காங்க, ஒவ்வொரு நடிகரும் நடிகர்கள் வந்தவங்க ஒரு படத்துல அவர் ஸ்டாரான பிறகு அவன் செய்யற முதல் வேலை அவரோட ரசிகன் நடந்துட்டான். இல்ல அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக ஒரு இழிவாக தாடி கட்டி பார்க்கலாம். தனக்கு கன்ஃபார்ம்டா இருக்கிற ஆட்கள் அவனுக்கு வேணும். அது வந்து ஒவ்வொருத்தரும் செஞ்சுட்டு இருக்கான். செய்யும் பொழுது என்னக்கா நம்மளுடைய கலாச்சாரம் என்னது, ஒரு மிக்ஸ் கலாச்சாரம். அதாவது நீ போய் எதை பேசுவேன், சினிமா விஷயத்தை வந்து நான் ஒரு ஆளை பத்தி டிரைவர் கிட்ட பேசுறேன், வீட்டில் வேலை செய்யறவங்க பேசுறேன், வெளியே இருக்கிறவங்க பேசுறாங்கக்கா, நான் சமூகத்தினுடைய மொத்த ஆட்கள் பேசுறேன். நான் சொல்றது உண்டு, மீட்டிங்ல நான் சொல்றது உண்டு. அதாவது தமிழ் சினிமா நல்லா, தமிழ் சமூகம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமாவுடைய நோய்கள் தான் தமிழ் சமூகத்திலே இருக்கு. அதனுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் இருக்கு. நமக்கு ஏன் சரியான ஒரு அரசியல் அறிவு இல்லைனாக்கா தமிழ் சினிமா தான். நமக்கு ஏன் ஒரு சமூக வாழ்க்கை இன்னும் ஆக்சுவலி எல்லாம் கூடவே இருக்கு. தமிழ் சினிமா வந்து ஜாதி வெளி சினிமா இருக்கு. இவனுடைய கான்செப்ட் ஆஃப் லைஃப், வாழ்க்கை நெறியை பத்தி இருக்கிற எல்லாம் சினிமா பார்க்கலாம். நீங்க ஒரு சினிமா பார்த்தா போதும், நம்மளோட எல்லா சினிமாவும் அதுக்குள்ள இருக்கும். அவன் எப்படி பார்க்கறான், அவன் வந்து எப்படி வந்து இன்னும் கூட வந்து அவனுக்குள்ள வந்து எல்லாரும் உணர்வுகளை வச்சிருக்கு. நீங்க பார்க்கலாம் எப்படி வந்து அந்த ஜாதிகள் வந்து உயர்த்தர சமாச்சாரம். அதாவது எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற 100 வியாதி நடக்க எல்லா ஜாதிகாரருக்கும் அவன் அரசாங்கம் தான் வச்சிருக்கான். எல்லா ஜாதி அவெல்லாம் வந்து பெரிய ஜமீன்தாரா இருந்தவன் இன்னைக்கு இப்படி இருக்கும். இது வந்து எல்லா கம்யூனிட்டிக்கும் நீங்க பார்க்கலாம். இது மாதிரி விஷயம்லாம் நீங்க சினிமா நினைக்கிறாங்க. அதுக்காக வருத்தப்பட்டு பாடுறது, உயர்த்துறது, இதெல்லாம் அதனுடைய பாகமாக தான் நடந்துட்டு இருக்கு. எனவே தமிழ் சினிமா என்பது அது ஒரு சாதாரண முறையிலோ உலக சினிமா சொல்லி இந்த தமிழ் சினிமா இம்ப்ரூவ் பண்ணலாம் நினைச்சா முடியவே முடியாது. நீங்க எத்தனை வருஷம் படிச்சாலும் முடியும். உலக சினிமாவை தான் பார்க்கணும். தமிழ் சினிமா குப்பையாக தான் பார்க்கணும். இந்த குப்பைக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனா இதுல வேடிக்கை என்னன்னா,
இந்த இன்டெலெக்சுவல்ஸ் இருக்கிற தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிற ஒரு விஷயம். நான் இப்போ நாங்கள் வந்து ஏதோ ஆசைப்பட்டு நாங்கள் ஏதோ இந்த சினிமாவில் போய் எனக்கு போட்டுறான்னு உள்ள போகிறோம். உள்ள போகும்போது எங்களுக்கு கடுமையாக விமர்சிக்கணும் யாருனாக்கா இது இன்டெலெக்சுவல்ஸ் தான். கீழே கேட்கணும் யாருனாக்கா இவன் தான். அவன் இல்லை, அவன் பாவன ஜனங்கள் வந்து சினிமா பார்க்கறது இருக்கா, அவங்க நினைக்கிறாங்க வித்தியாசமா இருக்கு அந்த படம். அவன் ஆதரவு தெரிவித்து தயாரா இருக்கான், இது வித்தியாசமா இருக்கு இந்த படம், இது மற்ற படம் மாதிரி இல்லை. ஒரு தொழிலாளி அது ஈரோட்டில் வந்து ஒரு என்ன இந்த செகண்ட் கிளாஸ் ஏசி அதில் உள்ள வந்து என்னுடைய பெட்டி தூக்கி பார்த்தேன். அந்த போத்தர் வந்து தூக்கி வச்சுட்டாரு. வச்சுட்டு உடனே நான் காசு கொடுத்தேன். இல்லை சார் வேணா சார், என்ன விஷயம் இல்லை சார், பாரதி படத்தில் கொஞ்சம் பாரதி படத்தில் சார் தமிழ் சினிமாவில் குறிக்கணும் படத்தை தூக்கி போகிறது யாரும் காணும் சார். முதல்ல வந்து படம் ஓப்பன் பண்ணும் பொழுது படத்தை தூக்கி காட்டின ஒரே ஆள் சார். இது ஒன்றும் புரியல. அதாவது இப்படி ஒரு பாதை, அதாவது ஓப்பனிங் சீன்ல வந்து ஒரு பணம் தூக்குறது வந்து ஒரு அபச்சாரம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பல முகூர்த்த ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாண ஷாட்டா, அதுபோல ஒரு ட்ரெடிஷன் இருந்தது. எப்படி ஒரு தியேட்டர் ஓப்பன் பண்ணணும்னு சீனிவாச கல்யாணம் பண்ணுவாங்க. எல்லா தியேட்டர்லையும் ஃபர்ஸ்ட் ஷோ சீனிவாச கல்யாணம். இப்போ கூட என்ன பண்றாங்க, ஒரு 5 நிமிஷம் ஓடிட்டு மக்கள் ஓட்டுறாங்க. அது மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து ஓப்பனிங் சீன்ல கல்யாண காட்சி எடுப்பாங்க. அதை வந்து ஒரு போர்ட்டர் வந்து பார்க்கலாம். ஆனால் நம்ம என்ன சொல்றாங்க, இது வந்து போராது, இது ஐசின் பக்கத்தில் நிற்காது, இது வந்து பெர்மன் பக்கத்தில் நிற்காது. யாரும் பெர்மன் நாங்களும் ட்ரை பண்ணிக்கல. நாங்கள் பெர்மன் ஜெயிச்சுக்கிறதுக்காக நம்ம பண்ணிருக்கிறோம். நம்ம இங்கே இருக்கிற குப்சா நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு படம் எடுத்துருக்கோம். இல்லை அதில் என்ன ஆகுதுனாக்கா இது மாதிரியான ஸ்டஃப் இருக்குங்க. இந்த உலக சினிமா இன்புட்ஸ், இந்த உலக சினிமா இன்புட்ஸ் வந்து இவங்க கிட்ட ஒரு தலைவரக்கம் ஆகி இவங்க வந்து நான் இந்த சின்ன சின்ன முயற்சி இதெல்லாம் வந்து ஒரு அட்டம்ஸ் தான். இது வந்து நான் வந்து ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து நான் வந்து முதல்ல வந்து சமூகத்தை கிளியர் பண்ணிக்கிட்டு அரசியலை கிளியர் பண்ணிக்கிட்டு பல விஷயங்களை கிளியர் பண்ணி நான் நல்ல சினிமா எடுக்கணும். அதில் வந்து நான் பல பேர் என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே கொண்டு இருக்கான். இந்த பேட்டரி அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்பீங்க, ஓடிட்டே இருப்பான், போய் நேரத்தில் வந்துடுவான், இன்னொருத்தர் அந்த பேட்டரி மட்டும் தான் கடைசி வரைக்கும் போகும். இப்படி கடைசி வரைக்கும் போகிறாலே வந்து ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கான். ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நான் தச்சுக்காக ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறதுனால இல்லைங்க நான் தச்சுக்க முடியாது. நான் ஃபர்ஸ்ட் நாள் கேட்குறேன், ஏன் சார் உங்களுக்கு தொழில் உங்களுக்கு கேட்குறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தது இவன் தான் கேட்டேன், இவன் தான் பார்த்தேன். நான் இப்போ சினிமா எடுத்து மொழி கட்டணுன்னே நேராக டெல்லின்னு தான் போய் பார்த்தேன். அவர் எனக்கு கேட்ட கேள்வி, என்ன சார் ஏன் சார் நீங்கள் சினிமா எடுத்து வரீங்க கேட்டேன். அப்போ வந்து நான் சொன்னேன், இப்போ வந்து இல்லைங்க நான் சினிமா எடுத்தாங்க தேடணும், அதில் தான் வந்து நீங்கள் லீவ் போட்டு வந்துருக்கேன். அப்போ வந்து அப்போ அவர் 2 3 கேள்வி கேட்டாரு, அதில் பதில் சொன்னேன். அதோட விசிட்டு ஆகிட்டார். நான் மற்றவங்களை போய் கேட்ட உடனே எல்லாம் வந்து என்னன்னாக்கா அவங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னாக்கா எப்படி நீங்கள் வரலாம் சினிமா. இளையராஜா என்ன சொல்றாரு, இளையராஜா போய் பார்த்தோம். இளையராஜா பார்த்துட்டு இப்போ என்னங்க சொல்லுங்க முகமது ஸ்க்ரீன் பிளே சொல்லுங்க. பக்கத்தில் வாரி உட்காந்து நான் சொன்னேன், முகமது பற்றி ஒரு சின்ன ஒரு லைன் மாதிரி சொன்னேன். இது எப்படிங்க இது 5 பேர் 6 பேர் வந்திருக்காங்க இது வரைக்கும் முகமதை பற்றி சொல்கிறதுக்காக நீங்கள் வந்து எடுத்துலான்றீங்க, நீங்கள் ஒரு ஆஃபீஸர்ன்றீங்க, உங்களால் எப்படி எடுக்க முடியும்? இங்கே என்னது வந்தீங்க இல்லைங்க சார், நீங்கள் தான் முகமது படத்துக்கு வந்து மியூசிக் போடணும், மியூசிக்கு நீங்கள் தான் போடணும், நான் அதுக்காக தான் வந்திருக்கேன், எனக்கு ஒரு மியூசிக் இருக்கு அப்படிங்கிறது. அது ஒன்று இல்லை நீங்கள் வந்து சாஸ்திரியமான கர்நாடிக் மியூசிக் தான் அந்த படத்துக்கு வேணும். நான் ஒருத்தர் சொல்கிறேன், அவர் வந்து தட்சிணாமூர்த்தின்னு, அவர் சாஸ்திரிய சங்கீதத்தில் ரொம்ப மன்னர். அவர் பல மலையாள படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து உங்களுக்கு நீங்கள் கேளுங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நீங்கள் போய் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். சார் இளையராஜா நீங்கள் பண்ணுங்க நான் வந்திருக்கேன், நீங்கள் வேற என்ன வேற ஒரு போய் பார்த்துருக்கேன், அதை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி நான் இப்படி சொன்னவர். எனக்கு வந்து இளையராஜா வேணும்னு தானே வந்திருக்கேன். நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை, எனக்கு வந்து யார்கிட்ட படிக்க முடியும் அடுத்தது நான் பார்த்துக்கலாம். இதை சொன்னது நாங்கள் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா அது மாதிரி பேசி யாரும் பேச மாட்டாங்க நினைக்கிறேன். நான் இப்படி தான் சொல்லுவேன், சார் நான் உங்களுடைய மியூசிக்காக தான் வந்திருக்கேன், நீங்கள் செய்திங்கன்னா வேண்டாம் தயவுசெய்து சொல்லுங்க, இல்லைன்னா வந்து நான் போயிட்டு நான் அடுத்த ஆள் பார்த்துக்கிறேன். ஏன்னா அப்படி நின்றதுனால தான் என்னால் அதை தவிர முடியுது. இன்னொருத்தர் வந்து நினச்சினாரு, எல்லாம் ஆரம்பிச்சுட்டு நான் வந்து அப்போ ஒருத்தர் வந்தார். அதுக்குள்ள என்னங்க சார் நீங்கள் வந்து ஒரு ஜெயிக்கிற படமாக மோகன் படம் எடுத்து போகிறாங்க. ஏன் சார் நீங்கள் ஜெயிக்கிற படம் எடுக்கக்கூடாதா? ஏன் சார் இப்படி தோக்கிற படமாக எடுக்கிறீங்க? படம் ஆரம்பிப்பே இல்லை, நீ ஏன் ஒரு ஜெயிக்கிற படம் எடுக்கக்கூடாது? ஏன் இவருக்கு தான் கவலை, என்னுடைய கவலை
நான் எடுக்கிறேன் சினிமா. இவர் வந்து யாரும் வந்துச்சு ஒரு பெரிய நான் பேர் சொல்ல விரும்பல வந்து கதவை தட்டி பார்த்துட்டு அப்புறம் வந்து நீங்க வந்து கேள்விப்பட்டேன், ஏன் சார் இப்படி தோக்கிற படங்கள் எடுக்கிறீங்க, நீங்க ஜெயிக்கிற படம் ஏன் எடுக்கக்கூடாது, இப்படி அதனால நம்ம எடுக்கிறது வந்து எல்லாரும் பார்த்து இவங்க எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் இருக்கு. அது மாதிரி ஒரு நிலைமை இருக்கு தமிழ் சினிமா. அப்புறம் வந்து என்ன சொல்றாரு, அப்புறம் இன்னொருத்தர் வந்து என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து ஒன்று செய்யுங்க, இப்போ நீங்க ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கீங்க இல்லையா, அது அப்படியே மார்க்கெட் வேற ஒரு கதை ஒரு கமர்ஷியல் சொல்லி நீங்க செய்யுங்க, நான் அது வந்து 50 lakhs தான் தரேன் அப்படின்னு எனக்கு பயமாகி போச்சு. நம்ம மோகன் எடுக்கூடாது ஏதாவது உலகத்தில் ஏதாவது ஒரு பெரிய இது இருக்குதா, இதுக்கு எதிர்ப்பான ஒரு சக்தி அப்படின்னா இருக்கா இல்லை, அதுக்கு 50 லட்சம் தராங்க. ஏன்னா என்னுடைய பட்ஜெட்டே 25 லட்சம் தான், மோகன் படத்துக்கு 25 லட்சம் தான். ஏன் சொல்ல வரேன்னாக்கா இது மாதிரியான ஒரு சினிமா உலகம் இருக்கு. இந்த சினிமா உலகத்தில் நாங்கள் இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் விடாம அந்த பேட்டரி மாதிரி போயிட்டு நம்ம நிற்கவே இருந்தாரு. இப்படி அந்த கோயில் வந்தா என்ன சொல்றது, போராது ஒன்று லாக் கிடையாது. ரொம்ப அதாவது சில சமயம் நம்ம வருத்தப்பட அளவுக்கு வந்து இது குப்பை, இது ஒரு சீரியல் சொல்லியிருக்காரு பாரதி படத்தில், ஒரு சீரியல் மாதிரி எடுத்திருக்காரு பாரதிய. அது இனிஷியலா இன்னொரு விஷயம் எழுதுறீங்களா, ஒரு 3 நாளைக்கு ஒரு மனசுலாம் படம் ஜெயிச்சிச்சுன்னு வச்சுங்க, அதெல்லாம் மாறிடும். சரி என்ன சார் இப்படி பிச்சு வந்துடுறீங்களா சார், அதாவது எனக்கு ஒரு அற்புதமான சாயரேஷன் வந்து ஒருத்தர் சொன்னாரு, ராஜஸ்தான் கார மாதிரி வச்சிருக்கீங்க, இருந்தாலும் அது என்ன சார் ஒரு தமிழ் கவிதை போய் இப்படிலாம் படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொன்ன ஆளுல ஒரு 4 நாள் வந்து வேற மாதிரி சார் சரியான ஆள் கண்டுபிடிச்சிருக்கீங்க சார் நீங்க இல்லை. ஏன் சொல்லுவாங்க இப்படிப்பட்ட ஒரு கன்ஃபியூஸ் செட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் இருக்கு. அதனால வந்து எனக்கு ஒரு ஜென்யூனா ஒருத்தர் வந்து ஒரு சினிமா செய்ய வருகிற ஒருத்தருக்கு வந்து இங்க ஒன்லி எதிர்ப்புகள் மட்டும் தான் இருக்கு, ஆதரவு இனிமே கிடையாது. அதாவது ஒரு நேர்த்தியான சினிமா அந்த ஏன் பிளாக்கா தான் இருக்கணும், நீங்க அப்படியே வச்சுக்க வேண்டியதான், அந்த ஃபிளப் ஆகாது. ஏன்னா இந்த நேர்த்தியான ஒரு சினிமா செய்வதற்கான ஒரு என்வரன்மெண்ட் நீங்க கிரியேட் பண்ண முடியும், அது நேர்த்தியான சினிமா வரதுக்கு சான்ஸ் இல்லை. இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு வித்தியாசம் என்னன்னாக்கா முன்னத்தை வந்து முன்ன ஃபீடலிசம் போயிருக்கு, இன்னைக்கு இது டெமோக்ரட்டைசேஷன் ஆகிருக்கு இந்த எக்யூப்மெண்ட்னால. ஏன்னா இன்னைக்கு முன்னால் வந்து ஒரு கேமரா வந்து நீங்க தொட முடியாது, ஒரு ஃபிலிம் கேமரா வந்து ஒரு 2 கோடி 3 கோடி ரூபாய் கேமரா நீங்க தொட முடியாது. இன்னைக்கு வந்து ஒரு 5D கேமரா போதும் நீங்க எடுக்கிறது, ஒரு 75,000 rupees ஒரு கேமரா நீங்க வாங்கி நீங்க அதை ஃபுல்லாக படம் எடுத்துடலாம். அதனால வந்து எல்லாரும் இன்னைக்கு டெமோக்ராட்டிக்கா நீங்க வந்து ஒரு கதை நீங்க சொல்ல ஆசைப்படுற ஒரு ஆளு சினிமா எடுக்க முடியும். ஆனால் அது வந்து எத்தனை சினிமா எடுக்க முடியும்ன்றதான் பாயிண்ட். அதுல ஃபில்டரிங் முன்னால வந்து ஒரு சினிமா நீங்க எடுக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 40 பேருக்கு நான் சொல்றேன், அந்த கதை சொல்ற விதத்திலேயே நான் 40 பேருக்கு சொல்லி முடிக்கும் பொழுது 40ஆவது சொல்லும்போது அவரோட கதை இம்ப்ரூவ் ஆயிடும். ஒவ்வொருத்தருக்கையும் நான் சொல்லும் பொழுது இவர் ஏன் நீங்க சரியாவே ரெஸ்பாண்ட் பண்ணலையே, இவர் முகம் சரியில்லையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டு பட்சிங் பண்ணுவோம். பண்ணி 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 பல சமயத்தில் நான் ஒரு 40ஆவது வரும்போது அந்த கதையை ஒரு இம்ப்ரூவ் ஆகிட்டு, அது ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு யாருக்கையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இன்னைக்கு நினைக்கிறாங்க எடுக்கிறாங்க, நினைக்க வேண்டியதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அப்படின்னா இன்னைக்கு ஒரு பக்கத்தில் நீங்க பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டுக்கு வந்து இன்னைக்கு 300 படம் அவசியமா யோசிப்பார். அதுவும் இன்னைக்கு வந்து சினிமா தேட்டரில் போற ஆளுங்களே கம்மியான ஒரு நிலையில, முன்னாள் மாதிரி கிடையாது. நீங்க முன்னால் வருகிற 1/3 தான் இன்னைக்கு வருது சினிமாவுக்கு. அப்படி வரும்போது தமிழ்நாடு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் அதிகமான, நம்ம இப்பதான் அதிகமாக 300 சினிமா per year வருது. 313 சினிமா 2013 தமிழ்நாடு உற்பத்தியான சினிமா, தமிழ் சினிமா மட்டும். எனவே இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷன், ஒரு ஐரணி இருக்கு நம்ம தமிழ் சினிமாவில். ஏன்னா இது வந்து நீங்க வந்து இன்னைக்கு வந்து நீங்க யாரை அட்ரஸ் பண்றீங்க, எப்படிப்பட்ட ஒரு சினிமா உலகம் நமக்கு வேணும். நமக்கு வந்து இது வரைக்கும் இந்த சினிமா பத்திரிகைகள்லாம் நீ பார்த்தீங்கன்னாக்கா பத்திரிகைகள்லாம் பண்ணதெல்லாம் வந்து சும்மா நடிகர் நடிகை கிசு சும்மா டேரக்டர் பத்தி கொஞ்சம் இப்படிப்பட்டதுதான் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, சினிமா வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவாகவும் இல்லை, எல்லா பத்திரிகைகளுமே ஒரு சினிமா செய்திகள் உண்டு. அதனால சினிமாவை பத்தி எல்லாருமே அரவணைச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது சினிமா பத்தி ஒரு தனியார் கிரௌடு கிடையாது. இப்போ கேரளாவில் கிடைக்கிற மாதிரி சினிமா கிரௌடு ஒரு தனியாக கிடையாது. இங்க சினிமா கிரௌடு மெஜராக இருக்கு. ஜூனியர் படிக்கிறவங்க வந்து ஒரு நடுவில் ஒரு பேஜ் வந்து படிச்சாங்க சினிமா பத்தி, ஒரு மியா விட்டுருந்தாங்க, ஏதாவது ஒரு மியா வரும். ஸோ இப்படி இந்த சமூகத்தில் வந்து நான் இருக்காங்க சினிமா வந்து அப்படியே மெர்ஜராகி அப்படியே இதாகிட்டு
இப்போ நாம எப்படி இந்த சினிமா வந்து அவங்க மாற்றி கொண்டு வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலி அது மிகப்பெரிய ஒரு கிரிமினலைசேஷன் இருக்கு சினிமாவில். அது வந்து இந்த கிரியேட்டிவ் பீப்புளாக போய் திருவிழா விடுகிறோம் ஆரம்பிக்கும் போது எல்லாம் வந்து பயங்கரமான பேஷன், பயங்கரமான இது அப்படி அப்படி போய் ஒரு 2-3 வருஷம் அதுக்குள்ளார இருக்கும் பொழுது அவன் வேற மாதிரி ஒரு ஆழம் மாறும். அது உண்மையிலே ரொம்ப வருத்தத்துக்குரியது. அது நாங்கள் கனெக்ட் பண்ணும் பொழுது பல பேர் வந்து நான் எடுத்து பார்த்துருக்கேன். நான் 5 வருஷம் சென்சார் ஆஃபீஸராக இருந்ததுனால எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு நன்மை என்னன்னா, இந்த 5 வருஷத்துக்கு முன்னால் இருந்தவன் 5 வருஷத்துக்கு பின்னால் இருந்தவன் நான் பார்த்துருக்கேன். ஜென்வினாவே வந்து ஒரு நல்ல சினிமா பண்ணோம், ஒரு சினிமா வந்து சாதிக்கணும்னு வர்ற ஆள் உள்ள போன உடனே மாற முறையில் வந்து நான் ஒரு கெமிஸ்ட்ரிக்கு தான் பார்த்தேன். அது நல்ல காலம்ன்ற படத்தில் நல்ல காலம்ன்ற படத்தில் வந்து என்எஸ் கிருஷ்ணன் ஒரு ஒரு சின்ன ஒரு சீன் ஒன்று. என்எஸ் கிருஷ்ணன் வந்து ஒரு பாகவர். அவர் ஊருக்கு பாட்டு பாடுறதுக்கு போறார், கச்சேரி செய்து போறார். போகும்போது அவர் பக்கவாட்டி கோஷ்டி எல்லாம் வந்து டிசென்ட்ரி, அதாவது எல்லாம் வயிற்று பிடிச்சிட்டு பாத்ரூம் போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அதை அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஆடிட்டோரியம் ஃபுல்லாக ஜனங்க நிரம்பி வழியுது. இவர் மட்டும் தான் இப்போ ரெடியாக இருக்காரு, மற்றவங்களாம் அப்படி இருக்கான். அப்போ அந்த செக்ரட்டரி வர சபா செக்ரட்டரி வந்து நீங்கள் வாங்க எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. என் பக்கவாதி கோஷ்டி சரியில்லை, நான் வர முடியாதுயா, என்ன ஐயோ எனக்கு குடும்பம் வாங்க சார், ஃபுல் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் ஏதாவது பண்ணி தான் நீங்கள் வரணும். என்ன முடியாது, இல்லை இல்லை லோக்கலாக வந்து பக்கவாதி நான் ஏற்பாடு பண்ணுறேன், நீங்கள் பாடுங்க. ஸோ லோக்கலாக ஒரு பக்கவாதி கோஷ்டி இவ்வளோ உட்கார வச்சுருக்காங்க. இவர் ஆரம்பிக்கிறார் அவனும் வேற அடி அடிக்கிறாங்க. அப்புறம் என்ன பாருங்க, நல்லா கவனிங்க, என்ன கவனிக்காது எல்லாரும் சொல்லிட்டு திருப்பியும் ஆரம்பிக்கிறார். அவன் திருப்பி அதே அடி அடிக்கிறான். ஒரு 3வது வரும்போது கேமரா நடக்கிறது, இந்த ஆடியன்ஸ் சபையை காட்டிட்டு இவங்கிட்ட வரும்பொழுது அவங்க அடிக்கி பாட்டை பார்த்துட்டு இருக்காரு. அந்த அடியோடு நந்திராயிரம் பாட்டு. இதுதான் தமிழ் சினிமாவுக்கு நடந்தது. நல்ல பேஷனோடு உலகத்தை சாதிக்கணும், உண்மையான ஆற்றலோடு உண்மையான இதோடு வர்ற ஒரு இளைஞனை வந்து உள்ள போய் பெரிய அடின்னு அடிச்சு அவங்க அடிக்கு இவன் மாதிரி மாறிடும். அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு. அவன் இங்கே தான் இருக்கணும். அவன் திருப்பி மஞ்சள் பையை கொண்டாந்தவன் திருப்பி ஓட முடியாது. குரு அவன் இங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே ஏதாவது ஆகி இங்கே இந்த சினிமா அந்த வடபாடி இந்த ஏரியாலே சுற்றிட்டு வந்தான். இல்லை இது வந்து இதெல்லாம் ஒன்று முடியும். இது நிறைய கூட என்ன பண்ணுறது? நீங்கள் இதே மலையாளி சினிமா பார்த்தீங்கன்னா நான் ஆட்சி கொடு மலையாளி சினிமா அப்ரோச் வேறு. அவனோட சினிமாவில் இப்போ இரவல் முடிவு வைக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் செய்கிற வேலை பார்த்தீங்கன்னா தரவாக இருக்கும். லைப்ரரி இது அது எல்லாத்தையும் போட்டு தரவாக பண்ணிட்டு சினிமா தான் ஏறணும் அப்படின்னு முடிவு எடுத்து வந்துடுவான். இங்கே மெட்ராஸ் வருவான், எங்கே போனாலும் சரி. பட் இங்கே எழுதணும் அப்படி இல்லை. இங்கே வேலை இருக்கா அந்த சினிமா சும்மா ஒரு சினிமா பார்த்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகே நம்ம சினிமா தானே அப்படி சொல்லிட்டு உடனே வண்டி ஏறிடுறாங்க. தன்னை குவாலிஃபை படிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. தன்னை குவாலிஃபை ஒரு விஷயத்துல வந்து தன்னை குவாலிஃபை பண்ணிக்கிட்டு வண்டி ஏறது வேற. இது என்ன நினைக்கிறாங்க, ஏன்னா இவங்களுக்கு சொல்லப்படுறதுல அப்படி பாரதிராஜா ஏன் டைரக்டர் ஆனாரு, பெட்ரோல் போட்டு வேலை செஞ்சாரு. அவர் ஏன் டைரக்டர் ஆனாரு, அவர் இது தேவை கிளீன் பண்ணிருந்தாரு. உலக யாருமே விஷயம் உள்ளவங்க வரல போடுறது. இதெல்லாம் வந்து சாதாரண வரலாம். இவரு மணிகண்டன் என்ன சொல்றாரு, எனக்கு படிப்பே ஏறாது, நான் 1ஆம் கிளாஸ்ல எழுதி குச்சி வந்துட்டேன். இல்ல நான் இப்படிதான் சொன்னேன், நான் பாரதிராஜா சொன்னேன். அவர்கிட்ட சார் நீ இப்படி சொல்லித்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களையும் இங்க வர வைக்கிறீங்க, இப்படி சொல்லாதீங்க. எனக்கு இது வந்து இது ஐஏஎஸோட கஷ்டமான ஒரு ஜாப் சொன்னேன். சினிமா டைரக்ஷன் என்பது ஒரு ஐஏஎஸோட கஷ்டமான ஒரு ஜாப். இவங்க மனிதப்படுத்தி தமிழ் சினிமா என்ன பண்றாங்க, இவங்க பேர் எடுத்துருக்காங்க. தன்னை வந்து ஒண்ணுமே இல்லை, சும்மா நான் வந்தேன் வந்துச்சு. அதாவது எனக்கு எல்லாத்தையும் நடக்கிறது அந்த ஒரு தெய்வீக தன்மை உருவாக்குறது. அதாவது அது ஒரு ஆளும் அது ஒரு ஃப்ராட். அது தமிழ் சினிமா நடக்கிற ஃப்ராட். அது மியூசிக் டைரக்டர்ஸ் மட்டும் தான் பண்றது இல்லை, எல்லாம் பண்ணிருக்காங்க. மியூசிக் டைரக்டர்ஸ் பாருங்க சேரவே மாட்டாங்க. அவர் பிரபலம் ஆகிட்டாங்க, அவங்க உடனே பெரிய தூரமா போயிடுவாங்க. இது எனக்கு ஆண்டவன் அவர்கள் வந்து அவங்க மியூசிக் வருது, சாதாரணமாக வருது. இது மாதிரி பட்டி பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கிற இல்லை புத்திசாலிகள் அறிவாளிகள் இது வந்து பண்ண முடியாது. நல்ல அறிவு தான் என்ன வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு என்வாயன்மெண்ட் கிரியேட் பண்ணா இது சினிமாக்காரன் நல்லபடியாக வரும். இவங்க கிரியேட் பண்ணுறதெல்லாம் நினைக்கிறேன் உதவாதவன், படி பண்ணும்போது விழிப்பு வராதவன், மக்கா போறவன், இவங்கெல்லாம் ஒரு அப்பா கேட்டு வீடியோ வந்துட்டு படிப்பு சொல்லுங்க, நீ தான் சார் எப்பயாவது சினிமா வளர்த்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். அவருக்கு சீரியஸாக சொல்ல
நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டுங்க. டுட்டோரியல் கதையில் அனுப்புனேன், படிக்கிறேன், எல்லாத்தையும் ஃபெயில் ஆகிடுவேன். சார் முடிவு எடுத்து சார் நீங்கள் தான் சார் இல்லையா? அப்படி இல்லையே, ரொம்ப டஃப்பான தொழில். நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்தவன். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஷிப் ஈஸி, சினிமா ஈஸி கிடையாது. அவர் அதெல்லாம் இல்லை சார், அப்படிதான் இல்லை சார் நீங்கள். அப்புறம் நான் கேட்டேன் அந்த பையன், ஏதாவது கதை எழுதிருக்கியா, நடிச்சிருக்கியா, ஏதாவது இந்த இலக்கியம் கலை இது கூட ஏதாவது ஒரு பந்தம் இருக்கா? ஸோ அந்த ஏதாவது உங்களுக்கு ஈடுபாடு இருக்கா? இல்லை ஏதாவது எழுதிருக்கியா? அதை கேட்டேன். இல்லை சார். சரி, எப்படிப்பா எந்த தைரியத்தில் நீ வந்து இப்படி சினிமாவில் சார்? சரியா, நாங்கள் தள்ளி விட்டா போதும் சார், நாங்கள் வந்துடுறோம் சார், புஷ் பண்ணா போதும் சார். இது இது வந்து தமாஷ். இது வந்து என்ன இருக்கா, இந்த புஷ் பண்ணா போதும் சார், நாங்கள் வந்துடுவோம் சார். இதே எண்ணத்தில் இங்கே சினிமா ஆசை கொண்ட எல்லாரும் வராங்க. அவங்க தான் வந்து இன்னைக்கு விஷுவல் கம்யூனிகேஷன் எல்லாத்துலையும் இந்த குரூப் தான் இருக்கு. இது வந்து நாங்கள் அதில் இருக்காங்க. உண்மையான ஜெனியனான திறமை வாய்ந்தவர்கள் இருக்காங்க 10%. ஆனால் 90% இதோட வரும். இது வந்து என்ன, இது என்ன பண்ணுது, இவங்களால வந்து சர்வைவாக முடியல, திரும்பி போக முடியல. ஸோ இதெல்லாம் ஒரு சோசியல் இஷ்யூ ஆகும். இன்னைக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் இன்னொரு விதமான அன்எம்ப்ளாய்மெண்ட். அவர் கேஆர் சொன்னார் ஒரு நாள், சார் இந்த வடபழனி ஏரியாவில் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து 3000 பேர் இருக்காங்க. இங்கே வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆன பிறகு 3 நாளைக்கு ஒப்பீனியன் சொல்ல முடியாது சார். ஏன்னா இவங்க தான் பார்க்குறாங்க. இவங்க எல்லாரும் கேமரா 2 கேமரா சார், 2 கேமரா வச்சுருப்பாங்க. இது சார் அதில் இருக்க ட்ராலி போட்டுருப்பாங்க, இப்படி பேசிருப்பாங்க. இருக்கிற இவங்களுக்கு வந்து உண்மையாக ஒரு பாவம்லாம் பார்க்க முடியாது சினிமாவில். ஸோ 3 நாளைக்கு விட்டுட்டு சார் இங்கே அவர் சொல்கிறார், 3 நாளைக்கு கமலா தேட்டரு இந்த இங்கே இருக்கிற ஒரு 3 நாள் தேட்டரில் ஒப்பீனியன் வந்து ஒரு ஒப்பீனியனே கிடையாது சார். இதெல்லாம் வந்து நான் இதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பட் இதெல்லாம் வந்து நம்ம வந்து இன்னும் வந்து ஃபெலினியும் எல்லாம் பேசுறதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒன்றும் நினைக்காது. ஏன்னா உலகமே மாறிட்டு இருக்கு. உலகமே வந்து உலக சினிமா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அவர் சொன்ன அதே சொன்னார், அது ரொம்ப நல்ல விஷயம். என்ன உங்களுக்கு கேம் ஃபெஸ்டிவல் எல்லாம் அவங்க என்ன பண்றாங்க, படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து அதை புக் பண்ணி வைக்கணும். எனக்கு என்கிட்டயே ஒரு ஆள் வந்தான், ராமானுஜன் எடுக்கும்பொழுது என்கிட்ட ஒரு ஆள் வரான். வரும்போது என்ன சொல்றாங்க, உங்களுக்கு கேம் ஃபெஸ்டிவல் வந்து நீங்க பண்ணனாக்கா நீங்க இப்பவே புக் பண்ணலாம், நாங்கள் வந்து ஏற்பாடு பண்றோம். இப்படிலாம் ஆட்கள் சுத்திட்டு இப்படி இருக்கிற ஒரு உலகத்துல நாம வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அதாவது நமக்கு வந்து நினைக்க ஒரு நல்ல சினிமா உருவாக்கணும்னாக்கா நல்ல ஒரு என்வாயன்மெண்ட் உருவாக்கும். இப்ப தமிழ் சினிமாவில் வரவங்களுக்கு வந்து மற்ற சினிமாக்கள்ல போறவங்கள விட அதிகமான பொறுப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அவங்க வந்து பல மைண்ட் இருக்கிற பல சத்தைகளை வந்து அகற்ற வேண்டும். அது இப்படிதான் அவங்களால தமிழ் சினிமாவில் செயல்பட முடியும். ஏன்னா பல பேர் பல இடத்துல வந்து அவங்க வந்து இழுத்து ஒரு வழி பண்ணிடுறாங்க. நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா பல டைரக்ஷன் கூட உடனே ப்ரொடியூசர் ஆகிடுறாங்க. இல்லை ஒரு டைரக்ஷன் நல்ல ஒரு கிரியேட்டிவா பண்ண வர வேண்டியவங்க எல்லாம் ப்ரொடியூசர் ஆகிடும். ப்ரொடியூசர் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னாக்கா எது நிச்சயமா தான் இருக்கும். அந்த மைண்ட் செட் வேற. ஒரு சினிமாவில் வரும்பொழுது நான் இதை சினிமாவாக ஆசைப்படுகிறேன், இதுதான் நான் செய்ய போற சினிமா, இந்த விஷயத்துல வரணும் இப்படின்னு வந்த ஒரு ஆளை, என்னுடைய விஷயம் சினிமாவில் போகணும்னு வர ஆளை அவங்களுக்கு வேண்டிய சினிமா நான் செய்யணும்னு பார்த்து இதை அதுதான் பிரச்சனை. அது வந்து அது அவங்க அறியாம மாற்றணும். அது அறியாம அவங்க வந்து என்ன பண்ணுது, நல்ல சினிமா எடுக்கிறவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு ப்ரொடக்ஷன் வந்து ஈஸியா இருக்கிறதுனால அவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து மிகப்பெரிய சோஷியல் இஷ்யூஸ் இருக்குல்ல தமிழ் சினிமாவில் வந்து கிரியேட்டிவ் இஷ்யூ, சோஷியல் இஷ்யூ, பொலிட்டிக்கல் இஷ்யூ, இப்படி பல இஷ்யூஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம அட்ரஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அப்படி ஒரு மாற்றுகிற ஒரு ஊடகமாக இந்த இது மாறணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் சினிமாவுடைய ஹில்ஸ் எல்லாம் வந்து அப்படிப்பட்ட ஹில்ஸ். இப்போ நீங்க வேடிக்கை கன்னடத்தில் ஒரு படம் வச்சுக்கீங்க, ரொம்ப சுலபம். ஒரு ஆபீட் ஃபிலிம் பண்ணணும்னாக்கா கன்னடத்தில் ரொம்ப சுலபம், இதில் நம்ம ஒரிசாவில் ரொம்ப சுலபம். எங்கெல்லாம் வந்து இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து பெரிய அளவில் இல்லையோ அங்கே நம்ம ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் போங்க, படம் எடுங்க, ஷூட் பண்ணுங்க, போடுங்க, கொஞ்சம் போச்சு. பட் தமிழ் சினிமாவில் வந்து அவன் உட்காந்துருக்கான். அதாவது தமிழ் சினிமாவுடைய அந்த மந்தை கலாச்சாரம் இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது அரசியல் மட்டும் இல்லை, ஏதோ அரசியல் தான் ஜெயலலிதா எம்ஜிஆர் இருக்குன்னு நினைக்காதீங்க. அந்த மந்தை கலாச்சாரம் வந்து சினிமா இருக்கு. அது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குனாக்கா
நீங்க அந்த சினிமாவில் ஃபர்ஸ்ட் ஷோ இருக்கும், எல்லா ஷோவும் பார்த்தோம். மோகன்மல் படத்துக்கு வந்து அந்த தேவி பாலா வந்து படம் பண்ணாங்க. போடும்போது அதுக்கு முன்னாள் படம் வந்து தேவா அண்ணன் ஒரு விஜய் நடிச்ச டபுள் மீனிங் படம். அதெல்லாம் வந்து நான் 85 கட்டு கொடுத்துருக்கேன் அந்த தேவா படம். 85 கட்டு கொடுத்து அந்த படம் அப்பவும் அது இருக்கு, எல்லா மீனிங் இருக்கு. ஸோ அந்த படத்தை தான் என்னுடைய முன்னாள் படம். எல்லாம் இது வந்து மோகன்மல் பார்த்தோம்னா இதுவும் அது மாதிரி படம் தான் நினைச்சிட்டாங்க. நான் பேர் ரொம்ப இது ஏதாவது வயசான மாமனார் வந்து பொண்ணு அது படிப்பான், மலையாள படங்கள்லாம் அப்படி தானே பண்றாங்க. அதாவது மாமியார் மருமகள் இப்படி சமாச்சாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே கிரௌண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபுல்லு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாச்சு. எனக்கு வந்து ஒரே தேவை தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம் அதனால ஃபுல்லு அவசரம். அது இந்த மோகன்மல் படிச்ச ஒரு குரூப், எல்லாம் வயசான கழகங்கள் இதெல்லாம் ஒரு குரூப் இருக்கு. அது வந்து ரிசர்வ் பண்ணிட்டு அது ஒரு ஆஃப் பின்பகுதியெல்லாம் வந்து அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் பெரும்பாலும் கும்பகோணம் கேஸ், கும்பகோணம் இங்கே அகரகால கேஸ்லாம் வந்துருக்கு. இது முன்னாடி வந்து ஃபுல்லாக இவன் தான் நம்ம உட்காந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே ஏதோ மீசிலாம் இருந்தது. அவனும் எதிர்பார்க்குறான் ஏதாவது நடக்க போகுது. 5 நிமிஷம் பார்த்தா ஒன்று நடக்குது, 10 நிமிஷம் பார்த்தா ஒன்று நடக்குது, அப்படி 15 நிமிஷம் ஆகும். பொங்கலே வரல தெரியும், வர நல்லா வயசான பொங்கலே ஆகுது. சரி கொஞ்ச 15 நிமிஷம் கொடுத்தோடனே அவளெல்லாம் முழுக்க ஆரம்பிச்சிட்டோம். என்னையா படம் எடுத்துருக்கான் அப்படி இப்படின்னு ஒரே சத்தம். அதாவது அவங்களால வந்து ஆனால் இந்த பின்னால் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம ரசிக்கிறாங்க. அந்த பாட்டுக்கெல்லாம் கைதட்டி இதெல்லாம் எங்களுக்கு கொடுக்கல. அதாவது நம்மளுடைய பிரச்சனை என்னன்னாக்கா அப்படியே ரசிமானி எங்களுக்கு பிடிக்கல. எங்களுக்கு பிடிக்காத படத்தை நீ எப்படி ரசிக்கலாம்? இது ஒரு பெரிய பிரச்சனை. இதனால தான் பல பேர் என்ன பண்ணா அப்படியே இந்த படங்கள் வந்து ஏன் வந்து ஒரு ஆஃபீஸ் ஃபிலிம் வந்து எடுபட்டதுக்கு ஒரு காரணம் வந்து அந்த கல்ச்சர் கிட்ட கிடையாது. ஏதோ பாவம் அவனு பிடிச்சிட்டு போல இருக்கு. அப்புறம் அன்னைக்கு பெரிய தகராறாகி அவர் வரலாறுன்னு அவருடைய அந்த செட்டியார் அந்த சன் அவர் வந்து என்ன பண்ணாரு, நீங்க படம் பிடிக்கலன்னா நீங்க போங்க, இவங்களை வந்து பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னோம்னா அவங்க இதில் போயிட்டாங்க. ஒரு 30 பேர் போயிட்டாங்க. அவங்களாம் தேவா படத்தை பார்த்துட்டு வந்தவங்க. நான் போயிட்டேன். ஏன் சொல்ல வரேன்னாக்கா அது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்படியை தந்தது. அதாவது அதெல்லாம் அட்லீஸ்ட் நம்ம பண்றோம். இங்க வந்து அவன் ஒரு காரணம் இது மாதிரி படங்கள் அவருக்கு பிடிக்காதுன்றது வேற விஷயம். அது பிடிக்குமா பிடிக்காது டெஸ்ட் பண்றது இல்லை. அந்த பிடிக்குமா அதாவது தனக்கு வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து படம் பிடிச்சி போயிடும். அப்படி அதை விட மாட்டேங்கிறான். வேண்டாம், இது ஏதோ வேற டைப், இது வேண்டாம். அதுதான் வந்து இப்போ மலையாளத்துல எல்லாம் அது இல்லை. மலையாளத்தில் வந்து மலையாளிகளுடைய அப்ரோச் எப்படின்னாக்கா 2 மணி நேரம் இப்படி வருவான் வந்து உட்காந்து உள்ள உட்காந்து ஒன்றும் தெரியாது. அவன் ரசிக்கிறானா ரசிக்கலையா வெறுக்கிறானா வெறும் கை தட்டவும் மாட்டான். இப்படியே இப்படி முறைச்சி உட்காந்துருப்பான் ஃபுல்லா முடிச்சுட்டு நீங்க அவன் கேட்பாங்க குப்பாச படம் மகன் சார் அப்படின்னு சொல்லி போடுவான். ஆனா 2 மணி நேரம் அவன் டைரக்டருக்கு வந்து டைம் கொடுக்குறான். நீ ப்ரூவ் ப்ரூவ் பண்ணு. அதுதான் சேலஞ்ச். நீ வந்து அப்படி கொடுக்கவே கிடையாது. யாருக்கு வந்து இவங்க கொடுக்க மாட்டாங்க. 15 நிமிஷம் மாறுதா, என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதா இல்லைன்னா போ, உனக்கு சாமனா. இது மாதிரியான ஒரு மந்திய கலாச்சாரம் இருக்கு. இதே தான் அரசியல். இதை எடுத்து நீங்க குரல் கொடுத்தீங்கன்னாக்கா போன் வரும் உங்களுக்கு. இல்ல இது மாதிரி நீங்க ஒரு படத்தை வந்து ஒரு படமாக நீங்க விமர்சிச்சா இல்ல அதுல நீங்க அதை ஓபனா சொல்ல ஒன்னும் லாக்கியால போட்டிருக்கேன் அஜித் இதுக்கு சூட் ஆகலையேன்னு சொல்ல முடியாது. பெரிய பத்திரிகை கூட செய்யறது. இந்த பெரிய நடிகர்கள் எடுக்கிற படங்களை வந்து இவன் விமர்சனத்தோட பாருங்க, ஒரு அரசியல் இருக்காரு. அந்த விமர்சனத்துல கூட பாத்தீங்கன்னாக்கா இது பொருத்தமில்லை இந்த நடிகருக்கு எவனும் சொல்ல மாட்டான். நம்ம அப்படிப்பட்ட ஒரு என்வாயன்மெண்ட் வாழ்ந்துட்டு இருக்கோம். எனவே இது வந்து ஒரு மிருக கலாச்சாரம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க அட்ரஸ் பண்ணி இங்க வந்து ஒரு நல்ல சினிமா உருவாக்குறதுக்கு வழி செய்யணுமே தவிர நாம வந்து வெறும் வந்து ஒரு நல்ல சினிமாவுடைய இலக்கணங்கள் சொல்றதுனாலையோ இல்ல நல்ல சினிமாக்களை பத்தி பேசுறதுனாலையோ இங்க ஒரு நல்ல சினிமாவை உருவாக்க முடியாது. ஏன் அந்த உருவாகிற ஒரு என்வாயன்மெண்ட் இல்லைன்றதுதான் என்னுடைய இந்த 5 படங்கள் எடுத்ததுல நான் கத்துக்கிற பெரிய விஷயம். ஆனா நம்ம ஒன்றைக்கு உள்ள இருக்கோம், நம்ம வந்து அதை விட்டு போக போகுது. ஆனா ஒண்ணு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த இன்டலெக்சுவல்ஸை விட சினிமா பத்தி தெரிஞ்சவரை விட தெரியாத பாமரர்களுக்கு வந்து சென்சிட்டிவ் ரொம்ப அதிகம் நான் நினைச்சிட்டேன். அதுதான் என்னை வந்து இன்னைக்கு ஊக்குவிக்குது. ஏன்னா அந்த ஜஸ்ட் கிரௌண்ட்ல
அந்த கிரௌட்ல வந்து நமக்கு ஆள் இருக்கான், இந்த ரசிக்கிறதுக்கு ஆள் இருக்கான் உள்ள. வெறும் சினிமாவை பார்த்து, வெறும் கமர்ஷியல் சினிமாவை பார்த்து சென்சிபிலிட்டி உள்ள ஆள் தான் நமக்கு இருக்காங்க. இவங்க வந்து ஆர்டிபிஷியல் சென்சிபிலிட்டி வச்சுட்டு வராங்க பாருங்க. இந்த ஃபாரின் ஃபிலிம்ஸ், ஒரு இன்டலெக்சுவல்ஸ், இதெல்லாம் அவங்க நம்புறதை விட இவங்க இருக்கலாம். அதுதான் வந்து நிச்சயமா சொல்றேன். நான் ஒரு நிச்சயமா நான் ஒரு 5 படம் இந்த தமிழ் சமூகத்தில் வந்து நான் ஒரு 5 படம் எடுத்து நான் வந்து என்னை நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் அதுக்கு வந்து நான் நன்றி சொல்ல வேண்டியவர்கள் அவர்கள் தான். நிச்சயமா வந்து நான் ஒரு நாள் அந்த குரூப் இருந்தேன், நான் ஒரு நாள் இன்டலெக்சுவல் குரூப் தானே. ஒரு சினிமா பார்த்துட்டு என்ன ஒண்ணும் இல்லையே இப்பதான் நினைச்சிருந்தேன். ஆனால் இன்னைக்கு வந்து அது வேற. இன்னைக்கு என்னுடைய பார்வை வந்து மாறிட்டு நான் வந்து ஏன்னா இதுக்குள்ளார போயிட்டு நீ இப்படி ஒரு ஏதோ ஒன்று நம்ம வந்து விளையாட பிடிக்க போனோம், கொரோனா வந்துருக்கு, எல்லாம் அந்த குரங்கு கூட இது எனக்கு ஒரு குரங்கு வரவே முடியல. விளையாட விடுங்க, விளையாடுறது நமக்கு தெரியுது, விளையாட பிடிக்க முடியாது. பட் எனக்கு ஒரு குரங்கு அடிச்சிருக்கு, அது வெரி ஹாப்பி குரங்கு. ஸோ அதனால அந்த குரங்கோட வர முடியாது. மற்றெல்லாம் அப்படியே அந்த கரு கலந்து போகுது, வெறும் அப்படியே திரவமாக இருந்தது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ப்ரெஷர் இருக்கு தமிழ் சொசைட்டில. எனவே இங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட்டுக்காக இது வந்து ஒரு நமக்கு வந்து எப்படி வந்து அரசியல் வந்து ஒரு தூய்மை இயக்கம் வரணுமோ அது மாதிரி நம்முடைய ஒரு சினிமாவில் வந்து ஒரு தூய்மை இயக்கம் வரணும். அந்த தூய்மை இயக்கம் வந்து யதார்த்தமான பிரச்சனைகளை பேச வேண்டும், யதார்த்தமான சூழ்நிலைகளை நமக்கு சொல்லணும். அது வந்து முக்கியமா வந்து பப்ளிக். நான் என்னுடைய ஒரு அட்வைஸ் என்னன்னாக்கா, இதை நான் பார்க்கும்பொழுது இந்த ஐடி வந்து ரொம்ப அதாவது வந்து டூ மச் டெக்னிக்கல், டூ மச் இதை விட அதான் நான் டைலூட் பண்ணணும்னு சொல்லலை. பட் இது மாதிரி அவர் இப்போ ஜாதி பற்றி நண்பர் விஷயங்கள்லாம் வரணும். அதாவது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு இஷ்யூ வந்து முழுக்க ஒரு இஷ்யூ ஆகும் பொழுது எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ சென்சார் அவர் சொன்ன ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சேன் என்னுடைய பேச்சு. அவர் வந்து அந்த இந்த விஷயம் சொன்னார். அதாவது நான் சொன்ன விஷயமே வேறு. நான் என்ன சொன்னேன்னாக்க படைப்பாளியாக நான் இருந்தாலும் சினிமா சென்சாரில் வந்து அவர் அதிகாரியாக தான் இருக்க முடியும். எனக்கு அந்த கொடுத்து தொழில் வேறு. அப்படி இருக்கும்போது நான் ஆச்சரியப்பட்டது என்னன்னா எல்லா படத்திலையும் வந்து இவங்க சொல்றதெல்லாம் நம்ம கட் பண்றோம். இது அவனுக்கு நல்லா தெரியும். டைரக்டர் வந்து சாதாரண ஆள் கிடையாது, அவருக்கு தெரியும் இது ஒரு ஆபாசம்னு தெரியும், நான் அதை கட் பண்ணுவோம் தெரியும், கட்டுமானி தெரியும். ஆனால் திரும்பி அடுத்த படம் வரும்போது அதே மாதிரி சொல்றாங்க. இது ஏன் இப்படி நடக்குது? நீங்க கட் பண்ணுவான்னு தெரியும். அது அவர் சொன்ன ஒரு ஃப்ராங்காக பேசுறோம், சாதாரண பேசுறோம். நீங்க ஏதாவது விட்டுருவீங்களே 2-3 நாங்கள் 10 வைப்போம், அது 2-3 அப்படியே போயிடும். ஸோ அது போல அப்படின்னா இப்படி சொன்னாலே இது என்ன ஒரு ஆபாசம் என்பது. இப்போ இவர் வந்து புகைப்பிடிக்க கூடாதுன்றது ஆபாசம் சொல்றாரு. இதுக்கு ஓகே. இப்போ நல்ல வேலை அர்ஜுன்குமார் வந்து சென்சார் ஆஃபீஸில் இல்லைன்னு நான் நினச்சிக்கிட்டேன் மனசுல. இன்னும் தான் அது ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இல்லை இங்கே வந்து தமிழ் சினிமாவில் வந்து அது மக்கள் அது ஒரு ஏமாத்து வேலையா. சினிமா என்பது ஒரு நேர்மையான ஒரு பதிவாக எல்லாம் வந்தாங்க. இவர் சொல்ற மாதிரி சென்சார் தேவையில்லை. ஒரு பொறுப்புணர்ச்சியோடு வந்தால் என்ன பொறுத்த வரைக்கும் சென்சார் தேவையில்லை. நான் அப்படிதான் நான் அரசா ஃபீல் பண்றேன். சென்சார் இருந்த அவசியம் இல்லை. அது இன்னைக்கு இருக்கிற காலத்துல இன்னைக்கு எல்லாத்துலையும் எல்லாமே பார்க்குற ஒரு காலத்தில் போய் இது இந்த குழுக்கள் தப்பு, இந்த ட்ரெஸ் தப்புன்னு கட் பண்ணது அர்த்தமே கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் நீங்க பார்க்கணும், சினிமாவில் வர்ற ஆளுங்களுடைய மென்டல் மேக்கப் என்னன்னு பார்க்கும்போது எவனுக்கு வந்து சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோ அது ஒரு பொறுப்புணர்ச்சியும் இல்லாத ஆட்கள் வந்து நாங்கள் 80% 90% நான் பார்க்குறேன். 10% நான் கண்டிப்பா பொறுப்புணர்ச்சியோடு இருக்கிறவங்க இருக்காங்க. 80% ஆஃப் பீப்புள் வந்து அவன் அது வந்து ஒரு விளையாட்டு மாதிரி தான், ஒரு சூதாட்ட மாதிரி வராங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து எப்படி ஜனங்களை வந்து ஜெயிக்கிறது, எப்படி ஏதாவது ஒரு மசாலா கொடுத்து ஜெயிக்கணும் அப்படின்ற வரவங்க வந்து அதிகமா இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஒண்ணுமே ஒரு உதாரணம் சொல்றேன். பாரதிராஜா ஒரு படத்தில் என்ன பண்ணா போயில்ல, பாரதிராஜா அவருடைய படத்துல வந்து கிழக்கு சீமையில ஒரு படத்துல என்ன பண்ணாரு, அவர் வந்து ஒக்காளின்னு ஒரு வார்த்தை. இந்த ஒக்காளின்றது வந்து எங்க ஊர் பக்கம் ஒரு கெட்ட வார்த்தையே கிடையாது. அது எல்லாரும் நாங்கள் சொல்லுவோம், எங்களுக்கு ஒக்காளி சொல்லுவோம். அதை வந்து நீங்க எப்படி கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்குமெண்ட் வந்துடலாம். அப்போ அவர் எல்லாத்தையும் கோட் பண்ணிருக்காரு. இப்போ நம்ம இவரை எடுத்துங்க, அவங்களாம் இலக்கியத்துல எல்லாம் ரொம்ப சகஜமாக யூஸ் பண்றாங்க. இவர் நம்ம ராஜநாராயணன் வந்து அவருடைய இலக்கியங்கள்லாம் இருக்கு, இது ஒரு இலக்கிய குழுமாக அப்ரூவ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இவரை வாதாடி அந்த சென்சார் ஆஃபீஸர் அதை மயங்கி சரிங்க சொல்லி கொடுத்துட்டாரு. உட்காந்து அளவு பண்ணிட்டேன். அது ஒரு 4 உட்காந்து இருந்தது போடுறது படத்தில். நான் வந்து பார்த்து 108 உட்காந்து அதான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. உட்காடி அளவு பண்ணானா போட்டா உட்காடி ஃபுல்லா உட்காடியா சும்மாவே உட்காந்து இருக்காரு தண்ணி உட்காந்து இதுதான் என்னுடைய அப்ரோச். இப்படிப்பட்ட
இதோட சீரியஸான சென்சார் வேணும். ஏன்னா இல்லை நான் அவருடைய வாதங்களுக்கே நியாயம் வச்சாங்க. ஒரு வார்த்தைனால அது நம்ம ஒன்றுக்காக போகிறது ஒரு ஓகே. அப்போ ஏன்கிட்ட வர ஏன் வந்து அடியார் வச்சாரு சார் ராஜநாராயணனுடைய இலக்கியத்தில் இல்லையா இது இல்லையா அப்படி நான் சொன்னேன். இலக்கியம் எப்படி படிக்கிறீங்க? ஒரு புத்தகத்தை படிக்கும் பொழுது நீங்க மட்டும் தான் படிக்கிறீங்க. நீங்க மட்டும் தான் படிக்கிறீங்க. படிக்கும் பொழுது உங்களுக்கு மட்டும் தான் நீங்க எல்லாரும். இது ஒரு சபை. இப்ப சபையில் வந்து சில வார்த்தைலாம் பேச முடியும். மக்கள் இது வந்து ஆக்சுவலி சென்சார் என்பது ஒரு படம் வந்து ஒழுக்கம் இருக்குதா ஒழுக்கம் இல்லையான்னு இல்லை. ஒரு இது வந்து மக்கள் முன்பு காட்டப்படுவதா காட்டப்படுறதுக்கு அருதை உள்ளதா இல்லைன்னு நான் பார்க்கணும். என்னுடைய கேள்வி நீங்க அவர் சொன்னார் இப்படி நான் சொல்லிட்டு நான் 108 உட்காந்து கட் பண்ணி அவர் சொன்னாரு. நான் அப்போ ஒரு அம்மா கேட்டேன் சார் நீங்க இப்படி எல்லாம் பண்ணல சார், நீங்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய இதாக இருப்பீங்க, குடும்பஸ்தராக இருப்பீங்க, நீங்க வந்து இப்படி வந்து நீங்க சொல்லலாமா கெட்ட வார்த்தை எல்லாம் சொல்றது ஒரு படத்தில் திருப்பி திருப்பி சொல்றது அது ஃபேமிலி நீங்க நான் என் வீட்டில் அப்படி தானே பேசுவேன். நான் என் வீட்டில் அப்படி தானே பேசிட்டே இருப்பேன். இது மாதிரி தான் இருக்கிற ஆட்களை நீங்க என்ன பண்ணுவீங்க? எனவே நம்மளுடைய இந்த ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு சீரியஸ் ஃபிலிம், ஒரு 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 நல்ல கருத்து சொல்ல போற படத்துக்கு வந்து இப்படிப்பட்டதை வச்சா இன்னும் தப்புன்னு கிடையாது. அதனுடைய ரியல் அர்த்தத்தை அவன் புரிஞ்சுக்கிட்டு அந்த படத்தினுடைய இதுக்காக அவசியம் என்று ஃபீல் பண்ணா நான் வந்து அது தப்புன்னு நான் சொல்லலை. ஆனா இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு அதோட என்ஜாய்மெண்ட், ஒரு கெட்ட வார்த்தை சொல்றது ஒரு என்ஜாய்மெண்ட், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ எனவே அது ஒரு பாயிண்ட். அப்போ செகண்ட் பாயிண்ட் வந்து அவர் சொன்னாரு நான் என்ன சொல்றேன் ஏன் வந்து இங்க நம்ம கட் பண்ணி விட்டா திருப்பி திருப்பி வராங்க என்ன காரணம் போது தான் அவர் சொன்னார். அது வந்து சார் நம்ம ஆளுங்க அதை செய்யறாங்க சார், நீங்க என்ன பண்ணணும் அதை செஞ்சுதான் இருப்போன்னு ஒரு டேரக்டர் சொன்னார். ஏன்னா அப்பதான் நான் நினைச்சேன் இது வந்து ஒரு சீரியஸ் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அப்போ அதெல்லாம் அப்படி தான் நான் எங்கள் ஊரை பண்ணேன். நான் சொல்லுவேன் எங்கள் ஊரை பண்ணும்போது சகலகலா வல்லவன் படத்தை பற்றி போட்டுட்டு எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு 20-30 பெண்களை எல்லா வயசு ஒரு 60 வயசுல வந்து 25 வயசு வரைக்கும் எல்லாரும் உள்ள உட்கார வச்சுட்டு அந்த படத்தை போட்டுட்டு நான் என்ன பண்ணேன் அவங்க நீ பாருன்னு சொல்லி விட்டுட்டேன். ஒரே சிரிப்பு, ஒரே எல்லா டபுள் மீனிங் டைலாக்ஸ் எல்லாம் ஒரே அட்டகாசம். நான் கதவு தந்து உள்ள போய் உட்கார்ந்தேன். ஒன்றுமே பேசுறேன் எல்லாம் அமைதியாக பார்த்துருக்காங்க. நான் 10 நிமிஷம் உட்காந்துருந்தேன். அப்போ டபுள் மீனிங் வருது, எல்லாம் சீரியஸாக இருக்காங்க. அப்புறம் திருப்பி வெளியே போனேன். திருப்பி டபுள் மீனிங் வந்தோம்னு பயங்கரமா எல்லாம் பெண்கள். அப்பதான் நினைச்சு இது ஒரு சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து நம்ம கிட்ட இருக்கு. எனக்கு அவனுக்கு வந்து ஒரு ப்ளூ ஃபிலிம் கிடையாது. அவனுக்கு வந்து எந்த விதமான ஒரு ஆம்பளை எப்படியாவது ப்ளூ ஃபிலிம் போய் பார்த்துருவோம் இல்லையா? அது புக் எப்படியோ ஒரு புஸ்தகம் ஏதோ போய் படிச்சா இப்படி பெண்களுக்கெல்லாம் வந்து அப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மி. நம்ம ஆண்கள் வந்து அவங்களுக்கு அந்த பொண்ணுங்களுக்கு காட்டவும் மாட்டோம். எனக்கு காட்டாத வேற மாதிரி பயம் ஆண்கள். ஸோ இப்படியெல்லாம் பயம் இருக்கிற ஒரு சொசைட்டியில் அது என்னதுனாக்கா அவங்க வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இந்த செக்ஸ் டிசையர்ஸ் இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் வந்து இருக்கிறதுனால இருக்கிற இருக்கு. ஒரு சினிமா தேட்டர் மாதிரி அவங்க வந்து சௌரியமான ஒரு இடம் கிடையாது. அதெல்லாம் அவங்க ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது அந்த சைக்காலஜி தான் நான் சொன்னதை தவிர நான் வந்து அது வந்து அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. இட்ஸ் ஃபேக்ட். அதை அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. தமிழ் சினிமாவில் வந்து அந்த ஆங்கிள் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் என்ன கற்றுக் கொடுத்தாலும் அவங்க ஒன்றும் மசி போகுது. ஏன்னா அவர் தான் அவர் நம்ம பாக்யராஜ் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவருடைய படத்துல எல்லாம் விளைவி இருக்கும். அந்த சமயத்தில் 80s நீங்க பார்த்தீங்கன்னாக்கா 80s ஃபுல் படங்கள் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அது இருக்குது ஒன்லி டபுள் மீனிங் தான். அப்பதான் வந்து இந்த கல்ச்சர் வந்து அதாவது இந்த அப்பாவை வந்து திட்டுற கல்ச்சர், அம்மாவை திட்டுற கல்ச்சர், ஏடா டேய் டேய்னு அப்பாவை சொல்றது, அப்புறம் வந்து அப்பா வந்து அப்படி காலில் ஒதுக்கிறது, இதெல்லாம் இந்த கவுண்டமணி செந்தில் அவங்களுடைய அதாவது ஒரு அதுதான் விளையாடி நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு ரா ஒரு எந்த விதமான ஒரு மனுஷ நம்பிக்கையோ இல்லை மனித மரியாதையோ ஒரு சமூக மரியாதையோ இல்லாம எல்லாரையும் ஆடாபடா எல்லாரையும் ஒரு கேவலமான ஒரு அதாவது ஒரு 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 என்ன சொல்றது ஒரு சமூகத்தை பத்தி இருக்கிற பார்வை வந்து எல்லாம் வந்து இதான் அப்படின்ற மாதிரி டைப்ல அது ஜெனரலா பப்ளிக்ல வந்து பயங்கரமான ஒரு அது ஒரு வரவேற்பு வர அது எல்லா படத்துல இருந்தும் மக்கள் ரசிக்கிறாங்க அப்படின்னு அது வர்றாங்க. 80s பிறகு இப்போ நாங்கள் ஒரு 90 பிறகு ரொம்ப சீரியஸாக பண்ண பிறகு தான் அது குறைஞ்சிது. ஆக்சுவலி நீங்கள் அதுக்கு முன்னாடி படங்கள் இருக்கவே இருக்காது பார்த்தீங்கன்னா. இப்போ 70ஸ்லாம் வந்து இப்போ இவர் அதாவது நம்ம பழைய ஜென்ரேஷன் திருலோச்சந்தர் பீம்சிங் காலத்துலாம் வந்து என்ன பண்ணுவாங்க அவங்களே தீர்மானிச்சுவாங்க ஐயோ இப்படியெல்லாம் ஒரு வார்த்தை வைக்க முடியாமா அப்படின்ற மாதிரி ஒரு பயன்படுத்தாங்க சமூகத்தில். இப்போ ஆக்சுவலி அவ்வளோ இல்லை. இப்போ இன்னைக்கு இருக்கிறது வந்து பிரச்சனை வந்து என்னன்னாக்கா சப்ஸ்டன்ஸ் ப்ராப்ளம் தான். தமிழ் சினிமாவில் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் நான் நினைக்கிறது என்னன்னாக்கா நல்ல ஜானர்ஸ் வருது, வித்தியாசமான ஜானர்ஸ் வருது.
அது மெயின் காரணம் வந்து என்னன்னாக்கா இந்த மஞ்சா பையன் இல்லை, நீங்க எல்லாம் இன்ஜினியர்ஸ். இவங்க இன்ஜினியர்ஸ் வந்து ஆசைப்பட்டு இன்ஜினியர் ஆகி, ஆசைப்படாம இன்ஜினியர் ஆகி உள்ளுக்குள்ளார சினிமா ஆசை வச்சிருக்கவங்கலாம் ரொம்ப பேர் வராங்க. அந்த குரூப் தான் நீங்க அதிகமா இருக்கு. படிச்சவங்களுடைய கிரௌடு நீங்க அதிகமா இருக்கு. அந்த கிரௌடுக்கு வந்து என்னன்னாக்கா இது ஒரு சாதனையா செய்யணுன்ற மாதிரி ஒரு வெறி இருக்கு. ஆனா என்ன அவங்ககிட்ட ஒரு லேக்கா நான் பாக்குறேன்னாக்கா அவங்க நம்முடைய இலக்கியமும் இந்த நம்முடைய பாரம்பரிய சமாச்சாரங்களோ நம்முடைய வாழ்க்கை அனுபவங்களோ ரொம்ப இல்லாததால வந்து அந்த படங்கள் வந்து ரொம்ப ஃபிளாட்டா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு காமெடி நல்ல மாதிரி காமெடி வந்து ஒண்ணுமே இல்லை காமெடி, ஆனா காமெடி நீங்க கொஞ்சம் இதாக பிளாக் காமெடி இப்படி எல்லாம் பேர் வச்சுட்டு அது இல்லை. அது நான் என்ன சொல்றேன், அந்த சப்ஸ்டன்ஸ் இம்ப்ரூவ் ஆனால் இன்னைக்கு இருக்கிற அந்த டெமோக்ரட்டைசேஷன் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு முடிவுக்கு எத்தும் நான் அடையும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னாக்கா அந்த ஃபீல்டிசம் போயிடுச்சு. இன்னைக்கு 2 விஷயம் தான் தமிழ் சினிமா சாதிக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து இந்த சினிமா பெருந்தரைகள் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாம் ஒழிக்கணும். அவங்க ஒழிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இது குறிப்பிட்டுரும். ஏன்னா இந்த கடை குக்க பண்ற விஷயத்த நம்ம நிறுத்தணும். ஒவ்வொரு பெரிய நடிகரும் வந்து அது பாருங்க, எல்லாரும் வந்து அது ஒரு பெருமையா நினைச்சிருக்காங்க. அவங்களுக்கு கடை குக்க பண்ணி அவங்க வந்து உயர்த்துற தான் வந்து அந்த அந்த இது ஒழிஞ்சதுனாக்கா இந்த ஜானர் சுதந்திரமா வித்தியாசமாகி ஐ திங்க் தமிழ் சினிமா வந்து ஒரு வளமைக்கு அதை வந்து நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற இளைஞர் கும்பல் கூட்டம் அது அற்புதமான கூட்டமா இருக்கு. ஆனால் இங்க வந்து ஒரு புரட்சி வேணும். இந்த ஃபர்ஸ்ட் ஒரு மேல இருக்கிற ஒரு 5 பேரை ஒழிச்சு வச்சுங்க, 5 பேர் சம்பளத்தை வரைக்கும் சம்பளத்தை வந்து இவங்களே சொல்றாங்க. அவங்க கெஞ்ச வேண்டியதில்லை, நீங்க தேட்டர்ல ஆள் வரமாட்டேங்க. தேட்டர்ல ஆள் வராம இவங்க போய் அவங்க காட்சி வாங்குறாங்க, ரூபாய் அதிகமா கொடுத்து ஒருத்தர் லட்சியமா போய் கொடுத்து வாங்குறாங்க. ஸோ எனவே அது நமக்கு ஒழிஞ்சிட்டா தமிழ் சினிமா வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை போகும்போது நன்றி, வணக்கம்.